ஹாய், வெல்கம் பேக் டு மை சண்டே மினி vlog. இன்றைக்கி வந்து சண்டேன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி இந்த சோக்டு பாதாம் அண்ட் பிஸ்தாவோட இன்றைக்கி டேவை ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மெனு பிளான் வந்து சிக்கன் கறி அண்ட் மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். கொஞ்சமாக லிவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபன்னியான பர்சன் இருப்பாங்க. அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாரையும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க ஃபன்னியாக. அதே டீமில் வந்து ஒரு சீரியஸான பர்சனும் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம என்ன தான் பேசினாலும் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வரமாட்டாங்க. அந்த சீரியஸான பர்சனுக்கு வந்து நம்ம ஒரு 10 கொஷின் கேட்டால் கூட அவங்கக்கிட்டேருந்து ஒரே பதில் தான் வரும். இந்த 2 கேரக்டரில் இருக்க பர்சன் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டீம்லேருந்தே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த 2 கேரக்டருக்குள்ளேயும் ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. அந்த சீரியஸாக இருக்க பர்சன்கிட்டேருந்து நம்ம ஒரு 10 ஆர்கியூமெண்ட் போனாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ஷாக ஒரே பதில் மட்டும்தான் வரும். நம்ம ஒரு 10 விஷயம் கேட்டால் கூட அவங்க ஸ்ட்ராங்காக ஒரே ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரே ஆன்சருக்கு அந்த மொத்த கேங்கும் அடங்குவாங்க. அவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அவங்க சொல்கிற ஒரு பதில் வந்து. இதே சுச்சுவேஷன் வந்து சேம் அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஃபன்னி காய், அந்த ஃபன்னி பர்சனுக்கு வரும்போது அவங்க சைடில் இருக்க நியாயத்தை வந்து பல விதமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து அவங்க சீரியஸாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அது அந்த மொத்த கேங்கில் இருக்கவங்களுக்குமே ரொம்ப ஃபன்னியாக தான் ஒரு நார்மல் விஷயம் பேசுகிற மாதிரி தான் தெரியும். அதோட சீரியஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அவங்களால புரிய வைக்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து அவங்க அவ்வளோ நாள் ஃபன்னியாக இருந்தனால அவங்க சொல்கிற சீரியஸான விஷயம் கூட அன்றைக்கி அதுக்கான வேல்யூவே கிடைக்காம போயிடும். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த ஃபன்னியாக இருக்க பர்சனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட கோவத்தையும் அவங்களோட சொல்கிற ஸ்ட்ராங்கான ஆன்சரையும் யாரும் வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்க மாட்டாங்க, சீரியஸாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்ம கேரக்டர் எப்போவுமே சீரியஸாக இருக்கணும், நம்ம எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக கோவமாக இருக்கணும், ஒரு பதில் சொன்னால் அதுக்கு எல்லாருக்கும் வேல்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்க வேணாம். நம்மளோட கேரக்டர் எவ்வளோ ஃபன்னியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சீரியஸாக இருந்தாலும் சரி, அது வந்து அவங்களோட ஓன் கேரக்டர். நம்மளோட ஸ்பீச்சுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த இடத்துல நம்ம பேசுகிறோன்னா அதுக்கு எல்லாருமே வந்து நம்ம ஒரே ஆன்சர்லேயே அவங்க எல்லோரும் நம்மளை வேல்யூ பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்பீச் இருக்கணும். அதை நம்மளே தான் நம்மளோட கேரக்டர்லேருந்து டிசைட் பண்ணிக்கணும். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயத்த வந்து நம்மளோட பசங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்பீச், நம்மளோட பேசுகிற வார்த்தை வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஒரே வார்த்தையில் ஹேண்டில் பண்ணி அதை ஈஸியாக மாற்றவும் முடியும், சால்வ் பண்ணிக்கவும் முடியும். அதே பிரச்சனையாக ஒரு சின்னதாக இருக்க பிரச்சனையை பெருசாகவும் மாற்றிட முடியும். ஸோ நம்மளோட ஸ்பீச்சுக்குன்னு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். பாய்.